ஸ்ரீஹரி ஜோதிஷ் கைடு நிறுவனத்தின் ஜோதிடர்களாகிய ஜோதிஷ் பூர்ணாக்களினுடைய திறன் மேம்பாட்டு பயிற்சியினுடைய 17வது வகுப்பில் இன்றைய தினம் தங்களை சந்திப்பதில் அடியனுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அனைத்து ஜோதிடர்களுக்கும் மிகுந்த பயனுள்ள வகுப்புகளாக நடந்து வருகிறது என்பதை அனைவரும் அறிவீர்கள். அந்த அடிப்படையில் இன்றைய தினத்தில் காவல்துறை ஜோதிட காரணிகள் என்ற தலைப்பின் திரு கே வீரமணி ஐயா அவர்கள் பேசுவதற்காக வந்திருக்கிறார்கள். ஐயா அவர்களினுடைய ஆய்வு கருத்துக்களை நல்ல அதிகப்படியாக அனைவருக்கும் புரியும் விதமாக புதிய கருத்துக்களோடு அமையும் என்பதில் எந்த அளவுக்கு மையம் இல்லை. ஐயா அவர்களை தன்னுடைய வகுப்பை துவங்குமாறு அன்போடு அழைக்கிறேன். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வீரமணி ஐயா வணக்கம். ஐயா ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நீங்க உங்களுடைய வகுப்பு ஆரம்பிச்சிடலாங்க. நன்றிங்க. அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 5 கரத்தனை ஆணை முகத்தினை பக்கத்துல வச்சு சத்தமா பேசுங்க, ரெக்கார்ட் ஆகுது. சரிங்க. 5 கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிரை போலும் எயிற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மலராய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் விதியாய் கதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. நமசிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க, கோக்களி ஆண்ட குரு மனிதன் தாள் வாழ்க, ஆகமம் ஆகி நின்ற அன்னிப்பான் தாள் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. அனைவரும் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வணங்கிக் கொள்ளலாம். எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயத்தின் நிறுவனரும் ஐயாவுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். பொன் சரவணன் ஐயாவிற்கும் இந்த வாய்ப்பை அளித்த பொன் சரவணன் ஐயா அவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். ஜோதிட வித்தையை எனக்கு கற்றுத்தந்த கோவை மைய வித்யாபதிகள் ஐயா கிருஷ்ணமூர்த்தி மேடம், உமா மேடம் அவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். எனது நண்பரும் 10 ஆண்டு காலமாக என்னுடன் பல ஜோதிட உரையாடல்களை கொடுத்து ஜோதிடத்தில் முதன்மையானவராகிய எனது நண்பரும் பொள்ளாச்சி மைய வித்யாபதியுமான திரு ரவிக்குமார் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அனைத்து ஜோதிஷ் பூர்ணாக்களுக்கும் அனைத்து வித்யாபதிகளுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இது திருமந்திரத்துடன் அடியின் உரையை துவங்குகிறேன். தன்னை அறிய தனக்கொரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே. இது 8ஆம் திருமந்திரத்துல இது 8ஆம் தந்திரம். இந்த பாடல் எளிமையா தான் இருக்கு. பாடல் விளக்கம் எல்லாத்துக்கும் புரியுற அளவுல தான் இருக்கு. தன்னை அறியும் அறிவு, இறைவன் நம் உடலில் எங்கு வீற்றிருக்கிறான் என்பதை அறியும் அறிவே தன்னை அறியும் அறிவு. அதை மெய்ப்பாடுபட்டு நாம் அறிய வேண்டும். ஜோதிடம் என்பது அடியின் சிறு விளக்கம் தருகிறேன். நம் உடலில் ஜோதியாய் இறைவன் இருக்கிறான். அந்த ஜோதி உள்ள இடம்தான் ஜோதிடம். எந்த காலகட்டத்தில் இறைவனின் பாதையில் சென்று நாம் இறைவனை சரணாகதி அடைய வேண்டும் என்பதற்காக நம் முன்னோர்கள் கொடுத்த பாடமே ஜோதிடம் ஆகும். ஒவ்வொரு மனிதனும் இறைவனை அடையவே பிறந்துள்ளோம், மானிடனாக பிறப்படுத்துள்ளோம் என்பதை மறந்து மாயையில் அனைவரும் சிக்கி தவிக்கின்றோம். முடிந்தளவு இறைவனை நினைத்து மெய்ப்பொருளை அறிந்து இறைவனை அடையும் பாதையில் செல்ல வேண்டும். ஏன்னா இது கலி உலகமா இருக்கு. இறைவனை சரணாகதி அடைகிறது அது இறைவன் மனசு வச்சாதான் முடியும். குறைஞ்சது அந்த பாதையில செய்யலாம். கொடுக்கப்பட்ட தலைப்பு காவல்துறைக்கானது. காவல்
துறைக்கான காரக கிரகம் செவ்வாய். செவ்வாய்க்கான வேறு பெயர்கள் அங்காரகன், குஜன், மங்களகாரகன் என்று அழைக்கப்படுகிறது. கிரகங்களில் தளபதி என்றும் வர்ணிக்கப்படுகிறது. கிரகங்களின் முதன்மை நாயகன் சூரியன் அரசன் என்றும், சந்திரன் ராணி என்றும், செவ்வாயை சேனாதிபதி படைத்தலைவன் என்றும் உருவகப்படுத்தப்பட்டுள்ளது. செவ்வாயின் முக்கிய காரகத்துவமான யுத்தம், வீரம், கோபம், துணிச்சல், முரட்டுத்தனம், சேனை தலைமை, அதிகாரம், சாகசம், காயம், இரத்தம், நெருப்பு இவைகளை தன்னகத்தே கொண்டுள்ளது. காவல்துறை, இராணுவம், தீயணைப்புத்துறை, சிறைத்துறை இது போன்ற காரகத்தை தன்னகத்தை செவ்வாய் கொண்டுள்ளது. இத்துறையை சுருக்கமாக சீருடை பணியாளர்கள் துறை என்றும் கூறுவர். செவ்வாயும் காவலும். படைத்தளபதி திரகாத்திரமான உடல் வலிமை, படை வீரர்கள் உடல் வலிமை, தைரியம், வீரியம் அதிகம். கட்டளையை செயல்படுத்தக்கூடிய திறன் அதிகமாக உள்ளது. முரட்டுத்தனம், கடுமையான வேலைகளை எளிமையாக செய்பவர்கள். இதெல்லாம் செவ்வாய்க்குரியான காரகத்துவங்கள். வேலையை குறிக்கக்கூடிய பாவகம் என்று பார்த்தால் லக்னம் உடம்புக்கு சிரசுதான் பிரதானம் என்பதை போல் ஜாதகருக்கு லக்னமே பிரதானமாகும். வேலையை குறிக்கக்கூடிய பாவகம் 6ஆம் பாவகம். அரசு வேலையை குறிக்கக்கூடிய காரக கிரகம் சூரியன். சூரியன் தொடர்பு பெற்று லக்னம் 2ஆம் பாவகம், 3ஆம் பாவகம், 6ஆம் பாவகம், 10ஆம் பாவகம் ஆகிய பாவக தொடர்பு பெற்றால் காவல்துறை பணிக்கு செல்வதற்கான வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. இது அடியனின் சிறிய ஆய்வு. பாவக ஆய்வு பற்றி நம் நிறுவனர் ஐயா சொன்ன மாதிரி பாவக ஆய்வு, பாவகத்தில் நிற்கும் கோள், பாவகத்தின் தன்மை, சிறப்புத்தன்மை, பார்வை ஆகியவற்றை நாம் மறுபடியும் நினைவில் கொள்ளலாம். பாவகத்தில் கிரகம் இல்லை என்றால் பாவக அதிபதியை எடுத்துக் கொள்ளலாம். பாவகாதிபதி ஆய்வு. இயற்கை சுபரா பாவரா, ஸ்தானம் கேந்திர திரிகோணங்களில் உள்ளதா, தன்மை ராசி கட்டத்தில் ஆட்சி, உச்சம், நட்பு, பகை, கிரக இணைவு, பார்வை, சிறப்புத்தன்மை இது போன்ற நிலைகளில் நம்ம நிறுவனர் ஐயா சொன்ன மாதிரி நம்ம பாவகத்தையும் பாவக அதிபதிகளையும் ஆய்வு செஞ்சுக்கலாம். இது பாத்தீங்கன்னா இது முன்ன சொன்ன மாதிரி லக்னம் பிரதானம். அப்புறம் லக்னம் தான் ஜாதகர், அதனால லக்னத்தை ஆய்வு செய்யறோம். அப்புறம் 2ஆம் இடம் பாத்தீங்கன்னா அந்த வேலையின் மூலமாக வரக்கூடிய தனம், அதுதான் தனம், குடும்பம், வாக்குஸ்தானம். அதனால தனஸ்தானத்தை எடுத்துக்கலாம். அப்புறம் 3ஆம் பாவம் ஏன் எடுக்கிறோம்னா தைரிய வீரியம். காவல்துறைக்கான முக்கியமான இதுல தைரியம் அதிகமா இருக்கணும். எதையும் ஃபேஸ் பண்ற தைரியம் அதிகமா இருக்கணும்னால தைரிய வீரியஸ்தானம் எடுத்திருக்கோம். அப்புறம் வேலைக்கு உண்டான பாவகம் 6ஆம் பாவகம், அதனால வேலைக்கு உண்டான பாவகத்தையும், அப்புறம் 10ஆம் பாவகம் தொழில் ஸ்தானம், அதனால தொழில் ஸ்தானத்துக்கு உண்டான 10ஆம் பாவகத்தையும் அடியன் ஆய்வுக்கு எடுத்திருக்கேன். காரக கிரகமான செவ்வாய் ஆய்வு பாத்தீங்கன்னா செவ்வாய் காரக கிரகம். அப்புறம் காரக கிரகம் பலம் பெற வேண்டும். விதிகள் ஆட்சி, உச்சம், திக்பலம்,
மூலத்திரிகோணம் அந்த மாதிரி செவ்வாய் வந்து பலமா இருக்க வேணும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி வீடுகளான மேசம், விருச்சகம், அப்புறம் திக்பலம் இடையில 10ஆம் வீடு மகரம், அப்புறம் லக்னத்துக்கு 10ஆம் இடத்துலயும் 10ஆம் இடத்தையும் வந்து எடுத்துக்கலாம். அப்புறம் அரசு கிரகம், அரசு வேலைக்கு உண்டான கிரகம் வந்து சூரியன். சூரியன் வந்து பாத்தீங்கன்னா சூரியன் வந்து வலுப்பெற்றிருக்க வேண்டும். அப்புறம் வந்து சுபகிரகமான குரு. குரு வந்து குருவின் பார்வை வந்து சுபத்துவமானது. அதனால குருவின் பார்வை இருக்க வேண்டும். அல்லது குருவோட தொடர்பு இருக்க வேண்டும். குரு வீட்ல இருக்கலாம். இல்ல குரு சாரா வாங்கியிருக்கலாம். அந்த மாரி குருவோட தொடர்புல இருக்கணும். அப்புறம் தொழில் காரக கிரகமான சனி. அப்புறம் சனியும் வந்து தொடர்புல வந்து செவ்வாய்க்கு வந்து தொடர்புல இருக்கணும். செவ்வாய் பார்வையோ, சனியோட பார்வையோ, சனியோட சாரத்திலயோ இருந்தா வந்து காவல்துறைக்கு வந்து காவல்துறையில காவலர் வேலை கிடைக்க வந்து அதிக வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப காவல்துறையிலேயே வந்து நிறைய டிவிஷன்ஸ்லாம் இருக்குது. அதுல வந்து ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். செவ்வாய் சூரியன் இருந்தா உயர்நிலை பொசிஷனுக்கு அதெல்லாம் போவாங்க. உயர்நிலை வேலைகளுக்கு போவாங்க. அப்புறம் கமாண்ட் பண்ற இடத்துல இருப்பாங்க. ஐஜி, டிஎஸ்பி, எஸ்பி அந்த மாதிரி வேலைகள்லாம் இருப்பாங்க. அப்புறம் வந்து ஆயுதப்படை காவலர்கள் அந்த மாதிரி பொசிஷன்லயும் ரொம்ப உயர் ஹை ரேஞ்சில் கமாண்ட் கொடுக்குற அளவுல இருப்பாங்க. அப்புறம் செவ்வாய் சந்திரன் பார்த்தீங்கன்னா போக்குவரத்து காவல், கான்ஸ்டபிள், அப்புறம் டிராஃபிக் ஹெட்டு, டிராஃபிக் எஸ்ஐ, அப்புறம் வந்து மகளிர் காவல்துறை அந்த மாதிரி செவ்வாய் சந்திரன் கிரக அமைப்பு கிரகங்கள் இருந்தா அந்த மாதிரி வந்து வேலைக்கு வந்து அவங்களுக்கு வந்து இருக்கும். அப்புறம் செவ்வாய் புதன் எடுத்துக்கிட்டோம்னா டெக்னிக்கல் எஸ்ஐ, புதன் வந்து ரைட்டர், இந்த மாதிரி டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்டதுனால ரைட்டர் அந்த மாதிரி விஷயத்த சொல்லலாம். அப்புறம் சைபர் கிரைமு, அப்புறம் புத்திசாலி கிரகம், அதனால புதன்னால சிபிசிஐடி அந்த மாதிரி சைபர் கிரைமு தகவல் தொடர்பு வந்து புதன் சம்பந்தப்படும். அந்த மாதிரி செவ்வாய் புதன் சேர்க்கையில அந்த மாதிரி பணிகள் வந்து அமைறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. அப்புறம் செவ்வாய் குரு வந்து முன்ன சூரியனுக்கு சொன்ன மாதிரி தான் உயர்நிலை தலைமை பொறுப்புகளுக்கு வந்து இருப்பாங்க. அப்புறம் வந்து மற்றவங்களை வந்து வழி நடத்தக்கூடிய பொசிஷன்ல இருப்பாங்க. அவங்களுக்கு கமெண்ட் பண்றது அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் அட்வைசர்களாகவும் இருப்பாங்க. காவலர்களுக்கு அட்வைஸ் பண்றது, அப்புறம் அந்த மாதிரி இதெல்லாம் இருப்பாங்க. அப்புறம் வெளியூர்ல இருந்து வரக்கூடிய நபர்களுக்கு வழி நடத்துதல், அந்த குரு வந்து வழி நடத்தக்கூடிய கிரகம். அந்த மாதிரி வழி நடத்துதல் அதெல்லாம் இருப்பாங்க. அடுத்து வந்து கிரக இணை வந்து செவ்வாய் சுக்கிரன் எடுத்தோம்னா செவ்வாய் சுக்கிரன் வந்து மகளிர் காவல் நிலையத்து வேலை. அப்புறம் வந்து போலீஸ் பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் மாதிரி இல்லாம கொஞ்சம் ரொம்ப மிடுக்கான ட்ரெஸ் போட்டு ஒரு பார்க்கறதுக்கே ஒரு கொஞ்சம் லுக் பர்சனா இருப்பாங்க. அப்புறம் வந்து பில்டப் கொஞ்சம் அதிகமா கொடுப்பாங்க. ஏதாவது நம்ம சந்திக்க போனோம்னா ஐயா உள்ளதான் இருப்பாங்க. ஐயா வெளியே போயிட்டாரு, வர தாமதமாகும், நீங்க வெயிட் பண்ணுங்க, அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் வந்து மிகைப்படுத்தி இது பண்ணுவாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் சனி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கீழ்நிலை வேலைகள், கான்ஸ்டபிள், அந்த டிராஃபிக் போலீஸு, அப்புறம் ஆஃபீஸ்ல உள்ள அசிஸ்டன்ஸு, அப்புறம் வெளியில வந்து இந்த கொஞ்சம் வெளியில காவலுக்கு இருக்கிறவங்க, அந்த மாதிரி கீழ்நிலை வேலைகள்லாம் வந்து இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் ராகு சேர்க்கை வந்து மதுவிலக்கு பிரிவு, அப்புறம் இந்த கிரிமினல்ஸோட இந்த டீலிங் பேசுறது, அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை மூலமா நடத்தி இந்த மாதிரி கிரிமினல்ஸ் கூட டீலிங் பேசுற விஷயம் அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் சைபர் கிரைம்,
ராகு வந்து ராகு பார்த்தீங்கன்னா நவீன நவீன தொழில்நுட்பத்துக்கு உண்டான காரக கிரகம். அப்போ வந்து நவீன தொழில்நுட்பம் வந்து எது எது சம்மந்தப்படுதோ அதுக்கெல்லாம் வந்து ராகு வந்து ராகு வந்து காரகம். அப்போ வந்து சைபர் கிரைமு, தகவல் தொடர்பு துறை, அப்புறம் இந்த கண்ட்ரோல் ரூமு, அப்புறம் வந்து சட்டத்தை வந்து மீறுறவங்க, போலீஸு சட்டத்தை மீறி நடக்கிறது, அந்த மாதிரி காரியங்கள் செய்கிறவங்க, அப்புறம் என்கவுண்டர் பண்ணுறவங்க, அவங்களாம் வந்து ராகுவோட ஆதிக்கம். இந்த ரவுடிஸ் என்கவுண்டர் பண்ணுறவங்க ராகுவோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். ஒரு சட்டத்துக்கு இப்போ காவல்துறைனா சட்டம், அதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த சட்டத்துக்கு புறம்பான வந்து வேலைகளை செய்கிறவங்க, அந்த மாதிரி வேலைகளை செய்கிறது செவ்வாய் ராகுவோட சேர்க்கை இருக்கும். அடுத்து வந்து செவ்வாய் கேது பார்த்தீங்கன்னா கோர்ட்ல வேலை செய்கிறவங்க, கோர்ட்ல வந்து காவலர்களாக இருப்பாங்க, அந்த மாதிரி வேலை செய்கிற இடத்துல இருப்பாங்க. அப்புறம் வந்து யாராவது பேசினா வந்து லாக் பண்ணுவாங்க, வக்கீல்கள் மாதிரி ஏதாவது பேசி வரவங்கள, கம்ப்ளைண்ட் கொடுக்க வரவங்கள லாக் பண்ணி ஏதாவது பேச விடாம பண்றது, அந்த மாதிரி வேலையில செய்வாங்க. அப்புறம் வந்து சைபர் கிரைம், ராகு எப்படியோ அதே மாதிரி கேதுவும் நவீன காலத்து விஷயங்கள்ல எல்லாமே வந்து கேதுவுக்கும் பங்கு இருக்குது. சைபர் கிரைம் எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து ராகு வந்து சட்டத்துக்கு புறம்பா செய்யற வேலையெல்லாம் வந்து ராகு சொல்லும். இது வந்து சட்டத்துக்கு உட்படுத்துறது. இப்ப வந்து கைதிகள் பிடிபட்டா அவங்கள வந்து சட்டத்துக்கு கோர்ட்ல போய் அவங்கள ப்ரொடியூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து தண்டனை வாங்கி தரது, அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா காரக கிரகமான செவ்வாய், அப்புறம் அரசு கிரகமான சூரியன், அப்புறம் லக்னம், அப்புறம் 2ஆம் பாவகம், அப்புறம் தைரிய வீரியஸ்தானம் 3ஆம் பாவகம், அப்புறம் வேலை சர்வீஸ் தொடர்பான 6ஆம் பாவகம், அப்புறம் தொழில் தொடர்பான 10ஆம் பாவகம், சனி, குரு, செவ்வாய் ஆகிய கிரகங்கள் வந்து சம்பந்தப்பட்டா காவல்துறை வந்து வேலை வாய்ப்பு வந்து அதிகமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்குது. இப்ப நம்ம உதாரண ஜாதகத்துக்கு போகலாம். உதாரண ஜாதகம் பார்த்தீங்கன்னா மேச லக்னம் 2ல வந்து பார்த்தீங்கன்னா குரு சனி இருக்கு, 3ஆம் இடம் வந்து ராகு இருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விருச்சகத்துல செவ்வாய் ஆட்சியாயிருக்கு, கேது வந்து தனுசுல இருக்கு, கும்பத்துல சந்திரன் புதன் இருக்கு, மீனத்துல சூரியன் சுக்கிரன் இருக்கு. லக்னாதிபதியான செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா விருச்சகத்துல வந்து ஆட்சி வீட்டுல வந்து அமர்ந்துள்ளது. அது வந்து மிகப்பெரிய பலம். செவ்வாய் காரகாதிபதியான செவ்வாய் வந்து ஆட்சி வீட்டுல வந்து அமர்ந்திருக்கு. அப்புறம் லக்னத்துக்கு 6ஆம் இடமான கன்னி குருவோட 5ஆம் பார்வையில வந்து 5ஆம் பார்வையாக பார்க்கிறது. 6ஆம் வீடு வந்து 6ஆம் பாவம் வந்து வேலைக்கு உண்டான பாவகம். அந்த பாவகத்தை வந்து குரு பார்க்கிறது வந்து ரொம்ப சிறப்பு. அப்புறம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்திலிருந்து சனி குரு 7ஆம் பார்வையாக பார்ப்பது பலமாக உள்ளது. 2ஆம் இடத்துல இருக்கிற சனி குரு வந்து 7ஆம் பார்வையா சமசப்தமா வந்து விருச்சகத்துல உள்ள செவ்வாயை பார்க்கிறது வந்து செவ்வாய் வந்து பலமாகுது. குரு பார்வை பெறனால குரு வந்து சுபத்துவமான கிரகம். அப்புறம் வந்து தொழில் கிரகமான சனியும் அந்த காரக கிரக செவ்வாயை வந்து பார்க்குது. 7ஆம் பார்வையா பார்க்கறது வந்து ரொம்ப சிறப்பு. அப்புறம் தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்தை வந்து குரு வந்து 9ஆம் பார்வையாக பார்ப்பது வந்து அந்த பாவகம் 10ஆம் பாவகம் சிறப்படையுது. தனஸ்தானமான 2ஆம் இடத்திலிருந்து 6, 10ஆம் இடங்களை, அப்புறம் காரகாதிபதியான செவ்வாய்
குரு குரு பார்ப்பது வந்து காவலர் பணிக்கான வேலை வாய்ப்பை வந்து அஹ், உறுதி செஞ்சிருக்கு. லக்னத்துக்கு 3ஆம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்துல 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறது தைரியத்தை வந்து அதிகப்படுத்தும். ஒரு கண்மூடித்தனமான தைரியத்துல வந்து ஒரு இரட்டிப்பு மடங்கு அதிகப்படுத்தும் ராகு இருக்கு. அப்ப வந்து 3ஆம் இடமும் வந்து பலம் பெறுது. அப்புறம் அரசு வேலைக்கான சூரியன் வந்து குரு வீட்டில் வந்து இருக்குது. குரு வீட்டில் அமர்ந்து உச்ச அஹ், உச்ச உச்சம் பெற்ற சுக்கிரனுடன் இணைவு பெற்றுள்ளது. குருவுடன் உள்ள சூரியன் சனி நட்சத்திரத்தில் இணைவு பெற்றுள்ளது. குரு வீட்டுல இயற்கை சுபரான சுக்கிரன் கூட உச்ச வீட்டுல அமர்ந்து சூரியனும் சுபத்துவம் பெற்றுள்ளார். அரசு கார கிரகமான சூரியன் வந்து சுபத்துவமானதுனால அரசு வேலை வந்து அவருக்கு வந்து உறுதியாயிடுச்சு. அப்புறம் கார கிரகமான செவ்வாய் வலுவா உள்ளது. சூரியன் பலம் பெற்று உள்ளது. லக்னம் 2ஆம் இடம் தனஸ்தானம், 3ஆம் இடமான தைரிய வீரியஸ்தானம், 6ஆம் இடமான வேலைக்குண்டான பாவகம், 10ஆம் பாவகமான தொழிலுக்குண்டான பாவகமும் ஆகிய பாவங்கள் மிகவும் சிறப்பா இருக்குது. சிறப்பா உள்ளதால் அவர் வந்து காவலர் பணியில் வந்து தேர்வாகி இருக்கிறாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்க மாதிரி இல்லாம ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வந்து அவர் வந்து செலக்ட் ஆயிட்டாரு. ரொம்ப எளிமையா அவர் போனதுன்னு தெரியல. ரொம்ப வந்து எல்லா கிரகமும் அனைத்தும் சிறப்பா இருக்கிறதுனால அவர்னாலே நம்ப முடியல. நான் முதல் அட்டம்ப்ட்லேயே நான் செலக்ட் ஆயிட்டேன் சார், ரொம்ப வாய்ப்பு வந்து இவ்வளவு எளிமையா எனக்கு கிடைக்கும்னு நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லைன்னு அவரே சொன்னாரு. அந்த மாதிரி கிரகங்கள் வந்து பலம் பெற்றிருக்கு. பாத்தீங்கன்னா அவர் தசா புத்தி வந்து எப்பயும் கால நிர்ணயம் பண்றது வந்து தசா புத்திகளே. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு தசை சனி புத்தியில வந்து வேலை கிடைச்சிருக்கு. ரெண்டாவது வந்து குருவும் சனியும் வந்து சேர்க்கை வந்து எப்பயுமே இளமையிலே வந்து தொழிலாகட்டும் வேலையாகட்டும் இளமையிலே ரொம்ப எளிமையா சீக்கிரமாவே வேலைக்கு போயிடுவாங்க. எந்த கஷ்டமும் இல்லாம வேலைக்கு போயிடுவாங்க. அந்த 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 மன அமைப்பு வந்து உள்ளது. குருவின் பார்வை வந்து சிறப்பாக உள்ளதால் யோகாதிபதி திசை நடப்பதால் விரைவில் வந்து அவர் இப்ப வந்து காவலரா வந்து பணியாற்றி கொண்டிருக்கிறாரு. எல்லா பாகமும் நல்லா வலுவா இருக்கிறனால அவர் டிகிரி முடிச்சிருக்காரு. டிகிரி முடிச்சனால உள்ள டிபார்ட்மெண்ட்ல இருந்துக்கிட்டே அடுத்து எஸ்ஐ போஸ்ட்டுக்கு வந்து அவர்கள் வந்து ப்ரொமோஷனுக்கு முயற்சிகள் பண்ணிட்டு இருக்காரு. எஸ்ஐக்கு தனியா வந்து எழுதிட்டு இருக்காரு. அப்புறம் பாத்தீங்கன்னா தசாம்சம் பாத்தீங்கன்னா நமக்கு வர்க்க சக்கரத்துல வந்து தசாம்சம் பார்ப்போம். வேலையோ தொழிலோ வேலைக்கு உண்டான பாவகம் வர்க்க சக்கரத்துல வந்து தசாம்சம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அதுல வந்து தசாம்சத்துல பாத்தீங்கன்னா 10ல் வந்து செவ்வாய் இருக்குது. அது செவ்வாய் இருக்கிறது வந்து 10 அந்த தொழிலுக்கு உண்டான காரக கிரகம், காரக பாவகம் சொல்லுவோம். அதுல 10ல வந்து செவ்வாய் இருப்பது சிறப்பு. அப்புறம் லக்னத்திலேயே குரு சுக்கிரன் இணைவா இருக்கு. அதுவும் லக்னத்துல குரு சுக்கிரன் இணைவா இருக்கிறதுனால அதுவும் சிறப்பாகவே இருக்குது. சூரியன் சனி வந்து கேந்திரத்துல இருக்குது. அதுவும் சிறப்பா இருக்குது. இது பாத்தீங்கன்னா இந்த முதல் ஜாதகம் வந்து செவ்வாயும் நல்லா இருக்கு. பாவகங்கள் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் நல்லா சிறப்பா இருக்கு. சூரியன் வந்து சுபத்துவமாகி அவரும் வந்து பலமா இருக்காரு. ஆக மொத்தத்துல காவலருக்கு உண்டான எல்லா கிரகமும் சிறப்பா இருக்கிறதுனால அவர் வந்து குறைந்த வயதிலே வந்து வேலைக்கு சென்று விட்டார். அவர் ஜாதக வயது வந்து இப்ப நடப்பு வயது வந்து அவருக்கு வந்து 25. அது முதல்லயே சொல்லியிருக்கணும். அப்புறம் அடுத்த ஜாதகம்
அப்புறம் வந்து உதாரண ஜாதகம். உதாரண ஜாதகம் 2 பார்த்தீங்கன்னா, அவர் வந்து நம்ம மையத்துல வந்து முதுநிலை படிக்கிறாரு. பொள்ளாச்சி மையத்துல முதுநிலை படிச்சுட்டு இருக்காரு அவரு. அ எஸ்ஐயா இருந்து ரிட்டயர்ட் ஆயிருக்காரு. அவரோட ஜாதகம் கேட்டோம். அவரு மிக்க மகிழ்ச்சியா வந்து ஆய்வுக்கு குடுத்துட்டாரு. அவரோட ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா, லக்னம் வந்து மிதுன லக்னம். லக்னத்துல வந்து குரு வந்து திக்பலம் ஆயிருக்காரு. அப்புறம் கன்னியில வந்து சந்திரன், ராசி வந்து சந்திரன். அப்புறம் விருச்சிகத்துல பார்த்தீங்கன்னா, சூரியன், புதன், கேது இருக்காங்க. தனுசுல செவ்வாய், சுக்கிரன் இருக்கு. கும்பத்துல வந்து சனி இருக்கு. ரிஷபத்துல ராகு இருக்கு. அப்புறம் ஐயாவுக்கு வந்து 60 வயதுகள் பூர்த்தியாயிருக்கு. ஐயா ரிட்டயர்ட் ஆயிட்டாரு. ஐயாவோட ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா, லக்னத்தில் வந்து குரு வந்து திக்பலம் பெற்றுள்ளது. அது வந்து ரொம்ப சிறப்பா இருக்குது. பார்த்தீங்கன்னா, இரண்டாம் பாவாக அதிபதியான தனகாரகன் சந்திரன் 4ல வந்து லக்னத்துக்கு கேந்திரத்துல அமைவது சிறப்பா இருக்கு. அப்புறம் ஆறாம் பாவகமான சர்வீஸ் வேலைக்கு உண்டான பாவகத்துல வந்து அரசு கிரகமான சூரியன் உள்ளது. அது வந்து 6ஆம் பாவத்தோட வந்து சம்பந்தப்படுது. அவரு வேலைக்கு போற கிரகத்தோட சம்பந்தப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா, 7ஆம் இடத்துல வந்து தனுசில் வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வாய் சுக்கிரன் உள்ளது. திக்பலம் பெற்ற வந்து குரு லக்னத்துல இருந்து குரு வந்து சமசப்தமா பார்க்கிறாரு. செவ்வாயை பார்க்கறனால காரக கிரகமான செவ்வாய் வந்து நல்லா பலமாயிட்டாரு. கூடவே வந்து சுக்கிரன் இருக்கு. அதுவும் இயற்கை சூப்பரான சுக்கிரன் இருக்கு. செவ்வாய் வந்து பலத்தோட இருக்காரு. இந்த செவ்வாய் குரு பார்க்கறது காவல்துறையில வந்து அவர் வந்து சிறப்பா வந்து எஸ்ஐயா பணியாற்றி ஓய்வு பெற்றுள்ளார். அப்புறம் 10ஆம் அதிபதியான குரு லக்னத்தில் திக்பலமாகி பலமா இருக்காரு. அதுவும் தொழிலுக்குண்டான பாவகம். அவரு பாவாதிபதியான குரு வந்து லக்னத்துல வந்து திக்பலமாயிருக்காரு. அதுவும் சிறப்பா இருக்கு. தொழிலுக்கு காரக கிரகமான சனி ஆட்சி வீட்டில் அமர்ந்து குரு பார்வை பெறுவது சிறப்பு. சனி வந்து கும்பத்துல வந்து ஆட்சியா இருக்காரு. அப்புறம் தைரிய வீரிய ஸ்தானமான சூரியன் குருவோட நட்சத்திரத்துல இருக்காரு. சூரியன் வந்து முன்னவே சொன்னோம். சூரியன் வந்து குருவோட நட்சத்திரத்துல இருந்து அவர் வந்து சுபத்துவம் ஆயிருக்காரு. சூரியன் அரசு கிரகமான சூரியன் குருவோட நட்சத்திரத்துல இருக்கிறது வந்து தைரியத்தை வந்து அதிகப்படுத்தும். அப்புறம் காரக கிரகமான செவ்வாய் லக்னத்தையும் 2ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் பார்ப்பது சிறப்பு. செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா லக்னம் 2ஆம் இடம் 10ஆம் இடம் அதெல்லாம் பார்க்கறது சிறப்பா இருக்கு. இது வந்து பாவகத்தை பார்த்து அந்த காவலருக்கு உண்டான வேலையை வந்து உறுதி செய்யுது. அப்புறம் உதாரண ஜாதகம் உன்னை போன்று காரக கிரகம் செவ்வாய் பலமா இருக்கு. லக்னம் 2ஆம் பாவகம் 3ஆம் பாவகம் 6ஆம் பாவகம் 10ஆம் பாவகம். அப்புறம் அரசு கிரகமான சூரியன் அனைத்தும் பலமாக உள்ளது. காவல்துறையில் வந்து இவர் வந்து சிறப்பாக பணியாற்றி எஸ்ஐயா இருந்து ரிட்டையர்ட் ஆயிருக்காரு. இவரோட தசாம்சம் பார்த்தீங்கன்னா நம்ம வர்க்க சக்கரத்துல இவரோட தசாம்சம் பார்த்தீங்கன்னா லக்னம் சிம்ம லக்னம் வந்து அதான் சொன்ன மாதிரி அரசு சம்பந்தப்பட்டது. சூரியன் சிம்ம லக்னத்துல வந்து தசாம்சத்துல லக்னம் வந்து சிம்ம லக்னத்துல இருந்து அமைஞ்சிருக்கு.
லக்னத்துல தசாம்சத்துல பாத்தீங்கன்னா லக்னத்துல குரு இருக்காரு. சிம்ம லக்னம் அரசு வேலையை வந்து உறுதி செய்துள்ளது. அப்புறம் அடுத்தது பாத்தீங்கன்னா மூன்றாவது ஜாதகம், உதாரண ஜாதகம். மூன்றாவது ஜாதகத்தை வந்து பார்க்கலாம். அவர் 24/10/1988 பிறந்திருக்காரு. இரவு வந்து 7:02 பிறந்திருக்காரு. கோவையை சேர்ந்தவர். அவரு பேரு வந்து பாத்தீங்கன்னா கார்த்திக்கு. அப்புறம் இரண்டாவது ஜாதகம் பாத்தீங்கன்னா பொள்ளாச்சியை சேர்ந்த அவரு ஐயா அவர்கள் பாத்தீங்கன்னா அவர் பேர் வந்து சக்திவேலு. இவரும் பாத்தீங்கன்னா மேச லக்னம். அப்புறம் இரண்டாம் இடத்துல குரு இருக்கு. சிம்மத்துல சுக்கிரன் கேது அமர்ந்திருக்கு. கன்னியில புதன் இருக்கு. துலாத்துல சூரியன், தனுசுல சனி, கும்பத்துல ராகு, மீனத்துல சந்திரன் செவ்வாய் இருக்கு. இது கொஞ்சம் ஆய்வுக்கு உண்டான ஜாதகம். அனைவரும் நேரம் கிடைக்கும்போது ஆய்வுக்கு உட்படுத்தி பாருங்க. இன்னும் லக்னாதிபதி செவ்வாய் 12ல மறைஞ்சிருக்கு. அதனால வந்து நம்ம காவல்துறை கார கிரகமான செவ்வாய் 12ல மறைஞ்சிருக்கு. எல்லாரும் எடுத்துனே டக்குன்னு அப்படிதான் பலன் சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்ல வேண்டியதில்லை. ஆய்வுக்கு உட்படுத்தும் போது தான் நமக்கு தெரிய வருது. செவ்வாய் பலமா தான் இருக்கு. லக்னம் செவ்வாய் வந்து குரு வீட்டில் அமர்ந்து வளர்பிறை சந்திரனுடன் இணைந்துள்ளது. சந்திரமங்கல யோகத்துல வந்து உள்ளார். 12ல மறைஞ்சதுன்றவங்க அவங்க வந்து சொந்த ஊர்ல வந்து சைன் பண்ண மாட்டாங்க. மறைவு ஸ்தானம். அதனால வந்து நம்ம வந்து வெளியூர்ல வந்து வேலை செய்யறவங்களுக்கு நல்ல பேரும் புகழும் கிடைக்கும். இது வந்து நம்ம 6, 8, 12ல மறைவு ஸ்தானம் பெற்றவங்க வந்து லக்னாதிபதி மறைவுல வந்து இருக்குன்னு ஜாதகர் வரும்போது நம்ம வந்து வெளியூர்ல வந்து வேலையோ தொழிலோ செய்யுங்கன்னு சொல்லும்போது வந்து அவங்களுக்கு வந்து சிறப்பா இருக்கும். இது வந்து பலன் சொல்லி அனுபவத்துல கண்டது. நீங்களும் பயன்படுத்தி பார்க்கலாம். 12ல மறைவா இருக்கிறதுன்னு சொல்ல வேண்டியதில்லை. வெளியூர்ல வந்து வேலை செய்யலாம், நம்மளும் சொல்லிக்கலாம். அப்புறம் அரசு கிரகமான சூரியன் சமசப்தமாக லக்னத்தை பார்க்கிறது. சூரியன் வந்து பாத்தீங்கன்னா நீசத்துல இருக்குன்னு சொல்லலாம். லக்னத்திற்கு வந்து கேந்திரத்தில் இருப்பதால் சூரியன் வந்து நீச பங்கமாகிறார். அதனால நீச பங்கம்னு சூரியனை எடுத்துக்கலாம் நம்ம. தனஸ்தானத்தில் உள்ள குரு, 2ஆம் இடத்துல உள்ள குரு வந்து வேலை பாவகமான 6ஆம் இடத்தை, வேலை சர்வீஸ் உண்டான பாவகமான 6ஆம் இடத்தை வந்து பாக்குது. 5ஆம் பார்வையா 6ஆம் இடத்தை பாக்குது. அப்புறம் 7ஆம் பார்வையாக செவ்வாயின் வீடான விருச்சிகத்தை பாக்குது. செவ்வாய் வந்து குரு பார்க்கல. ஆனா செவ்வாயின் வீடான விருச்சிகத்தை வந்து 7ஆம் பார்வையா பாக்குறது செவ்வாய்க்கு வந்து கொஞ்சம் பலம் சேர்க்கிறது. 9ஆம் பார்வையாக தொழில் ஸ்தானத்தை, 10ஆம் பாவத்தை பார்வை செய்வது குரு வந்து சிறப்பா இருக்கு. குரு வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் பாவத்துல அமர்ந்து 6ஆம் வேலைக்கு உண்டான 6ஆம் பாவகத்தையும் 10ஆம் பாவகத்தையும் குரு பார்க்கிறதுனால அந்த பாவங்கள் வந்து சுபத்துவம் அடைஞ்சு பணிக்கு உண்டான காரணத்தை வந்து வேலைக்கு உண்டான காரணத்தை உறுதிப்படுத்தி இருக்கு. அப்புறம் வந்து காரக கிரகமான செவ்வாய் வந்து எப்படி வலுவா இருக்குன்னு பார்த்தோம்னா, செவ்வாய் வந்து வளர்பிறை சந்திரனுடன் இணைந்து வலுவா இருக்கு. அப்புறம் செவ்வாயும் வந்து பார்க்குது. 4ஆம் பார்வையாக செவ்வாய் வந்து தைரிய வீரியஸ்தானமான 3ஆம் பாவகத்தை வந்து பார்க்கிறார். 3ஆம் பாவத்தை பார்க்கறதுனால தைரிய வீரியம் வந்து அதிகமா இருக்குது.
அப்புறம் வந்து 7ஆம் பார்வையாக சர்வீஸ் ஸ்தானமான வேலைக்கு உண்டான பாவகமான 6ஆம் இடத்தை வந்து பார்க்குது. அப்புறம் 8ஆம் பார்வையாக அரசு காரகிரகமான சூரியனையும் பார்வை செய்கிறார் செவ்வாய். பார்த்தீங்கன்னா, அப்ப செவ்வாய் சூரியன் வந்து லக்னத்தை பார்க்குறாரு. செவ்வாயும் சூரியனை வந்து செவ்வாய் சூரியனை வந்து பார்க்கிறார். 8ஆம் பார்வையா பார்க்கறதுனால செவ்வாய் சூரியன் வந்து தொடர்பு இருக்கு. அதனால அரசு வேலை கிடைச்சிருக்கு. அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா, தொழிலுக்கு காரக கிரகமான சனி வந்து குரு வீட்ல அமர்ந்திருக்கிறது சிறப்பு. 3ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கிறது 3ஆம் பார்வையாக. அப்புறம் 7ஆம் பார்வையா பார்த்தீங்கன்னா, தைரிய வீரிய ஸ்தானத்தை பார்க்குது. 10ஆம் பார்வையா பார்த்தீங்கன்னா, 6ஆம் பாவத்தை பார்வை செய்யுது. எப்பயும் சனியோட 10ஆம் பார்வை வந்து கொஞ்சம் கெடுதல வந்து கெடுதல்னு சொல்ல முடியாது. தடைகள வந்து கொஞ்சம் குறைச்சு கொடுக்கும் சனி வந்து. அதனால 10ஆம் பார்வை வந்து சனிக்கு வந்து தொழிலுக்கு, வேலைகளுக்கு வந்து அது வந்து சிறப்பான பார்வைன்னு வந்து எடுத்துக்கலாம். இது அடியனின் கருத்து. இது வந்து நீங்க ஆய்வுக்கு உட்படுத்திக்கலாம். 6ஆம் பாவத்தை வந்து சுபகிரகமான குரு பார்க்குது. காரக கிரகமான செவ்வாய் பார்க்கிறது. தொழில் ஸ்தானமான சனியும் தொழிலுக்கு காரக கிரகமான சனியும் பார்வை செய்து 6ஆம் பாவத்தை பலம் பெற செய்கிறார்கள். குரு சனி செவ்வாய் 3 பேரும் சேர்ந்து 6ஆம் பாவத்தை வந்து பலம் பெற செய்கிறார்கள். அப்புறம் 6ஆம் பாவக அதிபதியான புதன் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் பெற்று அவர் வந்து ரொம்ப பயங்கரமான பலமா இருக்காரு. அதனாலேயே வந்து வேலை வந்து கிடைச்சிருக்குது. அப்புறம் வந்து 6ஆம் பலம் பெற்ற புதன் வந்து உச்ச பலம் பெற்ற புதன் வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வாயை வந்து பார்வை செய்கிறார். அப்ப 12ல மறைஞ்சிருந்தாலும் செவ்வாய் வந்து பார்வை செய்வதால் அவருக்கு வந்து அந்த காரகத்தோட வேலையை வந்து அதிகப்படுத்தி இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, லக்னம் பழைய நம்ம முன்ன எடுத்த 2 ஜாதகத்திலையும் ஆய்வின்படி என்னோட ஆய்வு இது. அடியனின் ஆய்வு. இத வந்து நீங்க வந்து சரியா இருக்கா என்னன்னு பார்த்துக்கலாம். லக்னம் நான் எடுத்த பாவம் வந்து லக்னம் 2ஆம் பாவம் தனஸ்தானம். நம்ம வேலையோ தொழில் மூலமா வரக்கூடிய தனஸ்தானம். அதனால 2ஆம் பாவத்தை எடுத்திருக்கிறேன். அப்புறம் 3ஆம் பாவம் ஏன் எடுத்தேன்னா, 3ஆம் பாவம் வந்து தைரிய வீரிய ஸ்தானம். அதனால தைரியத்தை ஏன்னா காவல்துறைக்கு வந்து மிக முக்கியமானது. யார் வந்தாலும் போனா மரியாதை இல்லாம தான் பேசுவாங்க. நம்ம அவங்க வெளியே இருக்கும்போது ஒரு மாதிரி இருப்பாங்க. உள்ள ஸ்டேஷனுக்கு போனா என்ன யாரு என்ன எதுக்கு வந்த அப்படி மரியாதை இல்லாம ஒரு தெனா விட்டா ரொம்ப தைரியமா தான் பேசுவாங்க. அப்புறம் 6ஆம் இடம் பார்த்தீங்கன்னா, வேலைக்கு உண்டான பாவம், சர்வீஸ்க்கு உண்டான பாவம், மக்கள் தொடர்பு. அதனால 6ஆம் பாவத்தை வந்து எடுத்திருக்கேன். அப்புறம் 10ஆம் பாவம் பார்த்தீங்கன்னா, 10ஆம் பாவம் வந்து தொழில் ஸ்தானம், நம்ம கர்மஸ்தானம், நம்ம செய்யக்கூடிய வேலைகளை குறிக்கும். அதனால 10ஆம் பாவத்தை வந்து ஆய்வுக்கு எடுத்திருக்கேன். முதல்ல எடுத்த 2 ஜாதகம் மாதிரி இந்த லக்னம் 2, 3, 6, 10 ஆகிய பாவகங்கள் வந்து இந்த ஜாதகத்திலேயும் வந்து வலுவா இருக்கு. பாவகங்கள் வந்து அனைத்தும் சிறப்பா வலுப்பெற்றிருக்கு. அப்புறம் அரசு கிரகமான சூரியனும் நல்லா பலமா இருக்குது. குருவின் பார்வை இயற்கை சுபரான குரு வந்து இந்த பாவங்களை வந்து பார்த்து அவரோட அரசு வேலையை காவலருக்கு உண்டான வேலையை வந்து உறுதி செஞ்சிருக்காரு. அப்புறம் வர்க்க சக்கரமான தசாம்சத்துல பாத்தீங்கன்னா, லக்னத்துல வந்து சூரியன் இருக்காரு. லக்னத்துல சூரியன் இருக்கிறது வந்து அந்த அரசு காரகத்தை வந்து உறுதி செஞ்சிருக்கு. அப்புறம் தசாம்ச லக்னாதிபதியாக வந்து குரு இருக்காரு. குரு வந்து திரிகோணத்துல இருப்பது சிறப்பு.
அப்புறம் தசாம்ச லக்னம் குரு. சூரியன் வந்து அரசு வேலையை வந்து உறுதி செஞ்சிருக்கு. அப்புறம் போன ஜாதகத்திலயும் செவ்வாய் சனி வந்து இருக்கு. 2ல வந்து செவ்வாய் சனி இருக்கு. போன ஜாதகத்திலயும் செவ்வாய் சனி வந்து தசாம்சத்துல வந்து இருக்கு. சேர்க்கை இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா, தசாம்சமும் ஒத்துப்போகுது. ராசி கட்டமும் மிக சிறப்பா இருக்கு. இதெல்லாம் சிறப்பா வந்து இருக்கிறதுனால, மூவருக்கு வந்து ஆய்வுக்கு எடுத்து கொண்ட ஜாதகத்துல வந்து மூவருக்கு வந்து காவல்துறை வேலையானது உறுதியா வந்து உறுதி கிடைச்சிருக்கு. அப்புறம் இது இது 3 ஜாதகம். அப்புறம் வந்து ஒரு சின்ன அடியனின் கருத்து. இது வந்து நீங்க ஏத்துக்கலாம். நம்ம ஜாதகம் பார்க்கும்போது, பலன் எடுக்கும்போது ஜாதகர் வந்து வரவர் வந்து என்ன கேள்வி கேட்பாருன்ற நமக்கு எப்பயுமே ஒரு தயக்கம் இருக்கும். ஒரு பரீட்சை பேப்பர் எழுதுற மாதிரி. அவர் கொஸ்டின் பேப்பரு குடுக்குற மாதிரி அவரு எதுக்கு வந்திருக்காரு? என்ன வந்திருக்காரு? என்ன கேட்க போறாரு? அப்படின்னு நமக்குள்ள ஒரு கேள்வி ஓடிட்டு இருக்கும். ஒரு பதட்டம் கூட அத வந்து சொல்லிக்கலாம். அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாரி இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சந்திரநாடி அ சந்திரநாடி வந்து வந்து அத வந்து எளிமையா வந்து சுட்டி காமிக்கும். அது வந்து கோச்சார கோச்சாரத்துல சந்திரன லக்னமா எடுத்து, நம்ம அவங்களோட பிறந்த ஜாதகத்துல வந்து ஒப்பிட்டு பார்த்தோம்னா, பிறந்த ஜாதகத்துக்கும் கோச்சார சந்திரன் எங்க சுட்டி காமிக்குது? கோச்சார சந்திரன் யார் இருக்கா? உதாரணத்துக்கு சூரியன் இருக்குன்னா, நம்ம வந்தா கேட்டுக்கலாம் டக்குன்னு அவங்கட்ட. தந்தை சம்மந்தமா வந்திருக்கீங்களா? ஏதாவது அரசு சார்ந்து ஏதாவது காரியம் ஆகணுமா? இந்த அரசு சம்மந்தப்பட்டு ஏதாவது பகை இருக்கா? அந்த மாரி அ கேட்ட உடனே, இல்ல அவங்களோட நிலை சார்ந்த பொருளாதாரம் சூரியன் வந்து பொருளாதாரத்தையும் குறிக்கும். அந்த மாரி கேள்விகள வந்து நம்ம வந்து கேட்டுக்கலாம். அது சந்திர நாடி வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். இந்த மாரி செவ்வாய்க்கு சொல்லிக்கலாம். செவ்வாய் சகோதரர் சொல்லிக்கலாம். அ கோச்சார சந்திரன் கூட செவ்வாய் இருந்துச்சுன்னா, ஜனன ஜாதகத்துல செவ்வாய் வந்து தொடர்பு பெற்றுச்சுன்னா, அந்த மாரி கேட்டுக்கலாம். எதுவும் வீடு, மனை, வாகனம் எதுவும் வாங்கணுமா? இல்ல சகோதரருக்குள்ள எதுவும் சகோதரர் பற்றிய கேள்வியா? அந்த மாரி வந்து இந்த மாரி எல்லா காரகமும் தெரியும். இது வந்து சந்திர நாடி வந்து அவங்க ஜாதகர் வந்து சிறப்பா வந்து நம்ம வந்து அவங்க அட்லீஸ்ட் நம்ம பதில் சொல்லலனாலும் அவங்க சரி நம்ம டக்குன்னு பார்த்தோம்னா கோச்சாரத்தை பார்த்தோம்னா அவங்களோட பிறப்பு ஜாதகத்துல வந்து சந்திரன் எங்க இருக்கு எதுவும் எதுவும் தொடர்புல இருக்கா அப்படின்னு பார்த்து நம்ம வந்து பதில் சொல்லிக்கலாம். அது வந்து அவங்க வந்திருக்காங்க என்ன கேட்க போறாங்கன்ற அந்த வந்து இதை வந்து நமக்கு வந்து குறைக்கும். அவங்க டக்குன்னு கேட்டோம்னா அப்பயே அவங்க இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. சரி, ஓகே, நம்ம வர்றதுக்கு முன்னாடி கேட்டாங்க. சில நேரங்கள்ல நம்ம வந்து பாவகத்தை வந்து கவனிக்காம இருக்கலாம். இப்ப பார்வை செய்யும். அந்த கோச்சார சந்திரன் சம்மந்தப்பட்ட இடங்களை பார்வை செய்கிற கிரகம். அந்த மாரி ஒரு சில நேரம் நட்சத்திரம் அதெல்லாம் சம்மந்தப்படும் போது சில நேரம் கவனக்குறைவுல வந்து நம்ம வந்து கேள்வி தப்பா சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் பெரும்பாலும் ஒரு 80% வந்து எடுத்துக்கலாம். நம்ம வந்து வந்த ஜாதகர் வந்து இந்த கேள்விய தான் கேட்க போறாரு அப்படின்னு அடியனுக்கு வந்து சிறப்பான அனுபவம் இருக்கு. அனைத்து ஜோதிஷ் பூர்ணாக்களும் வித்யாபதிகளும் இந்த சந்திர நாடியை வந்து பயன்படுத்தும் அப்படின்றது அடியன் தாழ்மையோட கேட்டுக்கிறேன். அப்புறம் அடியனுக்கு உறுதுணையாக ஆய்விற்கு உறுதுணையாக இருந்த அடியனை ஆட்கொண்ட பழனி ஆண்டவர் மலைமேல் எங்கள் ஐயன் தண்டாயுதபாணி முருகனின் பொற்பாதம் வணங்கிக்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கால கிரகம் வந்து செவ்வாய் வந்து எடுத்திருக்கோம். நம்ம ஆரம்பிச்சது வந்து இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. செவ்வாய் ஹோரையில வந்து ஆரம்பிச்சிருக்கோம். அதனால எல்லாமே முருகனின் அருள் வந்து சிறப்பா இருக்குது. இன்னைக்கு உதாரண ஜாதகம் பார்த்தீங்கன்னா 3 உதாரண ஜாதகம் எடுத்தோம். இது வந்து உதாரண ஜாதகம் தற்செயலா எடுத்தது. 3 உதாரண ஜாதகம் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் பேரு முருகன். அவர் பெயர் குறிப்பிட வேணாம்னு சொல்லியிருந்தாரு. இருந்தாலும் பெயர் குறிப்பிடுறேன்.
ஒருத்தர் பேர் முருகன், ஒருத்தர் பேரு சக்திவேல், இன்னொருத்தர் பேர் வந்து கார்த்திக். 3 பேருமே வந்து இன்னைக்கு எங்க ஐயனின் முருகனின் பெயர்களை பெற்று தொடர்பு கொள்றாங்க. எப்பயுமே பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பிரபஞ்சம் எப்பயும் நம்மகிட்ட பேசிக்கிட்டே இருக்கும். நம்ம வந்து கவனிக்கணும். நம்ம கவனிச்சோம்னா வண்டியில போவோம். ஒண்ணு மனசுல ஓடிட்டுருக்கும். டக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒண்ணு பார்த்தோம்னா, ஒரு ஒரு பேர் வந்து யோசனையில வரும். டக்குன்னு நம்ம திரும்பி பார்த்தோம்னா, அந்த பேரு வந்து ஒரு ஒரு கார்லயோ, ஒரு லாரிலயோ வந்து அந்த மாரி பேர் வச்சு வரும். அந்த மாரி அனுபவம்லாம் அடியனுக்கு இருக்கு. அப்புறம் எல்லாரும் எல்லாரும் இறைவன அடையணும். அப்புறம் மெய்ப்பொருள் அடைஞ்சு, மெய்ப்பாடு பட்டு இறைவன அடைய சரணாகதி ஆக முடியலனாலும், இறைவனோட பாதையில அந்த அடையிற பாதையில வந்து நம்ம வந்து பயணிக்கணும்ன்றது அடியனோட கருத்து. அப்புறம் மீண்டும் ஒரு முறை எனக்கு வாய்ப்பளித்த ஐயா நிறுவனர் ஐயா அவர்களுக்கும், பொன் சரவணன் அவர்களுக்கும், ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது வந்து என்னோட முதல் கருத்தரங்கம். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. அடியனின் உரையை நிறைவு செய்கிறேன். ஏதாவது பிழைகள் இருந்தாலும் சுட்டி காட்டுமாறு நிறை குறைகளை சொல்லி அடியனை அடுத்த நிலைக்கு தகுதி பெற செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா வணக்கம். 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 ரொம்ப சிறப்பா இருந்தது உங்களுடைய கருத்தரங்கம். சரிங்க சரிங்க. எல்லா நிலைகளிலையும் சிறப்பான கருத்துக்களை வெளிப்படுத்துனீங்க. நன்றிங்க நன்றி. உதாரண ஜாதக ஆய்வுகள் சிறப்பு. நன்றிங்க. உங்களுடைய யோஜனை ஞானம் எல்லாத்துக்கும் பயன்படுத்துதுங்கய்யா. நன்றிங்க. இதுக்கு மேல எல்லா நிலைகள்லயும் உங்களுக்கு ஜோதிட ஞானம் பெருகி கிடைக்கணும்னு சொல்லிட்டு பிரார்த்தனை செய்துக்கிறோம். நன்றிங்க ஐயா, மிக்க நன்றிங்க. ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. அடுத்து நாளை கருத்தரங்கத்துல சந்திக்கிற வரைக்கும் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். சிறப்புங்க.